ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th அட்வான்ஸ் தமிழ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நேற்றுக்கு வந்து பார்ட் 1 பார்த்துருக்கோம். நியூ பிளேலிஸ்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் 12th சிறப்பு தமிழ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் நோட்ஸ் மாதிரி நேற்று கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்கூல் புக்கில் மார்க் பண்ணி அதை வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். ஏன்னா அப்படி கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் விரும்பியிருந்தீங்க. ஸோ அது இதனாலேயும் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நீங்களும் ஸ்கூல் புக் எடுத்து படிக்கும்போது ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம், இந்தந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஓகேவா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்டு ஃபைன். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் வீடியோவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறவியல் இலக்கியங்கள். ஸோ அறவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அறம் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அரு கூட்டல் அம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அறம் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்கிறாங்க, அரு கூட்டல் அம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதோட பொருள் என்னென்னா தீமையை அறுப்பது அப்படி இல்லைன்னா நீக்கிறது. ஓகேவா? ஸோ தீமையை அறுப்பது அல்லது நீக்குவது அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அறநூல்களை சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து பாராட்டப்படுவது தான் தமிழோட மரபு. ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இல்லை தற்கால இலக்கியமாகட்டும், தமிழில் எந்த இலக்கியம் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னா இந்த அற இலக்கியங்கள் அப்படிங்கிறது தான் அதிகமாக காணப்படுது. ஸோ எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும் இந்த அற இலக்கியங்கள், நீதி நூல்கள் இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். எப்போது? கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் எல்லாம் எது அதிகமாக பேசப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதல் பற்றியும் வீரத்தை பற்றியும் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம நேற்று கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோழி தலைவிக்கு கூறுறதா இருக்கும், இல்லைனா தலைவி வந்து தலைவனை எதிர்பார்த்து இருக்கிறதா இருக்கும். அப்படி இல்லைனா கரிகால வளவன் பற்றி பார்த்தோம். ஸோ கரிகாலனை பற்றி வெண்ணிய குயத்தியார் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோம். இந்த மாதிரியான எதுக்கு காதலுக்கும் வீரத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்போ நான் சொன்னது. ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள் சங்க இலக்கியங்களில் அதிகமாக காணப்படும். அப்போது சங்கம் மருவிய காலத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் காணப்படும்னு பார்த்தீங்கன்னா அறமும் நீதியும். ஸோ திருக்குறள் ஆகட்டும், இல்லைனா ஒரு நீதி நூல், கொன்றை வேந்தன், இந்த மாதிரி எல்லாமே எந்த நூல்கள் தான் இருக்குது? அறநூல்கள். இது எல்லாமே சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு 18 நூல்கள் வந்து இருக்கும். என்னென்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது. இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. நாலடி, நான்மணி, நான்நாற்பது, ஐந்திணை, முப்பால் கடுகம், கோவை, பழமொழி, மாமூலம், இந்நிலைய, காஞ்சியோடு ஏலாதி என்பவையே கைநிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி தான் 18 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். என்னென்ன நூல்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அறம் சார்ந்த நூல்கள். ஸோ அறம், அதுக்கப்புறம் அகம், புறம். ஓகேவா? ஸோ அகம் சார்ந்தது, அறம் சார்ந்தது, புறம் சார்ந்தது. அப்போது அகம் சார்ந்தது எத்தனை நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 நூல்கள் வந்து அறம் சார்ந்தது. அகம் சார்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 நூல்கள். புறம் சார்ந்த நூல் ஒன்று தான், களவழி 40 மட்டும்தான் புறம் சார்ந்த நூல். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியங்கள் முழுவதுமே அற இலக்கியங்கள். அதுதான் நான் சொன்னது. அண்ட் அடுத்தது பாருங்கள், 18 கீழ்கணக்கு நூல்களில் அமைந்த அறநூல்கள் பிற்காலத்தில் தோன்றிய அறநூல்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னது? 18 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் இடம்பெற்றிருக்கு, அது ஒரு பிரிவு. இன்னொன்று அதுக்கு அப்புறமா தோன்றின அறநூல்கள். இப்படி அறநூல்கள்லையே 2 வகையாக பிரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அறிவோம் தெளிவோம் பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் எது? நான் சொன்னேன் இல்லையா, களவழி 40 மட்டும்தான் புறப்பொருள் சார்ந்தது. இதில் களம் அப்படிங்கிறத ஏற்களம், போர்க்களம் அப்படின்னு சொல்லி 2ஆக சொல்கிறாங்க. ஏற்களம் அப்படிங்கிறது என்னென்னா நெல்
முதலானவற்றை அடித்து தூற்றும் களத்தை பாடுவது தான் ஏற்களம். இதுவே போர்க்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு போரில் பகைவரை எப்படி எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் போர்க்களம். அப்போது போர்க்களத்தை பற்றி பாடுற நூல் தான் எது? களவழி 40 அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா களவழி 40 பாடினது யார்? பொய்கையார். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா களவு. ஸோ களவு அப்படிங்கிறதும் ஆகாத ஒரு குணம், பொய் சொல்கிறது அப்படிங்கிறதும் ஒரு ஆகாத குணம். ஓகேவா? அப்போ களவழி 40 பொய்கையார், களவு பொய் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் கழுமலத்தில் நடைபெற்ற போரில் சோழன் கோச்செங்கனான், யார்? சோழன் கோச்செங்கனான் சேரன் கணுக்கால் இரும்புரையை வென்று சிறையில் இட்டதால் அவனை மீட்க பாடியது தான் எது? இந்த களவழி 40 அப்படிங்கிறது பொய்கையார் பாடினது. ஓகேவா? யாரை மீட்கிறதுக்காக? சேரன் கணைக்கால் இரும்புரையை. அதே போல் இதில் யானை போர் பற்றி சொல்லுவாங்க. ஸோ யானை போர் பற்றி சொல்கிறனால பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூல் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ பரணி அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு காரணமான நூல் எது? களவழி 40. அதே போல் இந்த களவழி 40 ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் என்ன ஒரு வேர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்டக்களத்து அப்படிங்கிற வேர்டு இடம்பெறும். ஸோ இதுவும் கேட்கலாம். அட்டக்களத்து அப்படிங்கிறத ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் கொண்டு முடியும் நூல் எது அப்படின்னா களவழி 40. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், நம்ம 11 கீழ்கணக்கில் உள்ள அறநூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள். ஸோ திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர், நமக்கு நல்லா தெரியும். நாலடியார் சமண முனிவர்கள் எழுதினது. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். ஸோ இந்த இனியவை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது இல்லையா? ஆனால் அதை எழுதினது யார்? பூதம் சேந்தனார். ஸோ அப்படி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிகடிகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறுபஞ்சமூலம் காரியாசான். ஏலாதி கனிமேதாவியார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நீங்கள் 6th to 12th புக் படிக்கிறப்பவே படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் இதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மறை. ஸோ இதை எப்படி இந்த 18 நூல்களுக்கும் ஒரு ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மறைநூல். அந்த மறைநூல் எந்த நூல் அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறள் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? அது உலக பொதுமறை. ஸோ எல்லா சமயத்தாருக்கும் எல்லா மதத்தாருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுறது தான் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது. இதில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு 3 பகுப்பாக காணப்படுது. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். அறத்தில் 38 அதிகாரங்கள், பொருட்பாலில் 70 அண்டு இன்பத்துப்பாலில் 25 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல் விவிலியத்திற்கு அடுத்தபடியாக பைபிள் இருக்கு இல்லையா? பைபிளுக்கு அடுத்தபடியாக நிறைய உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் எதுனா அதுவும் திருக்குறள் தான். ஸோ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 அப்படின்னு கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது கணக்கிடப்படுது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ கரண்ட் இயர் 2024 கூட 31 அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது கிடைக்கும்னு நமக்கு புக்ஸ்லலாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு இதுதான் ரீசன். அடுத்தது அப்போ ஒரு மறைநூல் எது? திருக்குறள். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருப்பாங்க. இதில் ஒழுக்கமாக இருக்கிறது, வஞ்சமனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய்யொழுக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆகாத குணங்களை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் திருவள்ளுவர் பேசியிருப்பார். இதுலேருந்து நமக்கு ஒன்று பார்த்தோன்னா, இந்த வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று அப்படிங்கிறது இல்பொருள் உவமை அணியில் வரும். ஸோ இது சின்ன ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருக்கிறது தான். என்னென்னா பெற்றம் அப்படிங்கிறது இந்த பசு. ஸோ அது புலியோட தோலை போத்திட்டு மேயுமாமா அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். ஸோ அது எப்போவுமே நடக்காத ஒரு விஷயம் இல்லை, அதுதான் இல்பொருள் உவமையணி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நமக்கு இப்படி தான் இப்போ ரீசெண்டாக கொஸ்டின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்படின்னா, போலி துறவியரை மனதில் வைத்து வரையப்பட்ட அதிகாரம் எதுன்னு கேட்கலாம். கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரம். அப்படி இல்லைன்னா கூடா ஒழுக்கம் அப்படிங்கிற அதிகாரம் யாருக்காக எழுதப்பட்டது, ஸோ யாரை மனதில் வைத்து எழுதப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அமைச்சர், வேந்தன், துறவியர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா ஸோ போலி துறவியர்களுக்காக எழுதப்பட்டது தான் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறது தெரியணும்.
ஓகே, அப்போ நம்ம ஒரு மறை பார்த்துட்டோம். இப்போ 200 பார்க்கலாம். என்ன நூல்களெல்லாம் இருக்குது அப்படின்னா நாலடியாரும் பழமொழி 400. ஸோ இதை 200 அப்படின்னு ஏன் 400 அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலடியாருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள்னா நாலடி, நாலடி 400, வேளாண் வேதம் ஒரு பாடல்கள் இருக்குது. இதை எழுதினது நிறைய சமண முனிவர்கள் இதை எழுதியிருப்பாங்க. ஆனால் இதை தொகுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதுமனார் அப்படிங்கிறவர் தான் இதை தொகுத்துருப்பார். இதுவுமே நம்ம நிறைய டைம் படித்தது தான். அதே போல் தான் பழமொழி 400 எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 வெண்பாக்களால் ஆனது. இதில் ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் லாஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு பழமொழி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவதில் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ பழமொழி 400 வந்து கோடு குறைத்து விடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த நாலடியாருக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு சொல்லி நாலடியார் எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கொஷின். எதை சொல்லுதுன்னா கல்வியை தான் குறிப்பிடுது, மம்மர் அறுக்கும் மருந்து. ஸோ மம்மர் அப்படிங்கிறது அறியாமையாகிய மயக்கம். ஸோ அந்த அறியாமையாகிய மயக்கத்தை தீர்க்கிற மருந்து தான் எது அப்படின்னா கல்வி. ஓகே, நெக்ஸ்ட்டு பழமொழி 400. ஸோ பழமொழி 400 பாருங்கள், தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்வதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறது தான் கோடு குறைத்து விடல் அப்படின்னு ஒரு பழமொழி மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கோடு குறைத்து விடல் அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு மரத்தோட நுனி கொம்பில் இருந்துட்டு தான் இருக்கிற கொம்பையே வெட்டி விடுறது. ஓகே, ஸோ அதை கூட இந்த பிக்சரில் அதிகமாக அழகாக ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸோ இப்படி வெட்டினா என்ன ஆகும், அவன் தான் கீழே விடுவான் இல்லையா. ஸோ மற்றவங்களுக்கு தீங்கு நினச்சா என்ன தான் ஆகும், அது நமக்கு தான் ரிவர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. ஸோ அதுதான் இந்த பழமொழி 400. அப்போ ஒரு மறை 400 மறக்கக்கூடாது. அடுத்தது மும்மருந்து, 3 மருந்துகள் பெயரால் அமைந்த நூல்கள் இருக்கும். ஒன்று ஏலாதி, இன்னொன்று சிறுபஞ்சமூலம், இன்னொன்று திரிகடுகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து திரிகடுகம் பார்க்கலாம். ஏன்னா திரிகடுகம், திரி அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் கூட 3ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது திரிகடுகத்தில் சுக்கு, மிளகு, திப்பலி, என்னெல்லாம் மருந்து பொருட்கள், சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த 3ம் கலந்த மருந்து எப்படி நோயை, நம்ம உடல் நோயை தீர்க்குமோ அதே மாதிரி தான் இந்த செய்யுள்ள ஒவ்வொரு செய்யுள்ளையும் 3 கருத்துக்கள் இருக்கும். அது மனுஷனோட அறியாமையை நீக்கக்கூடியது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இது திரிகடுகம் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. அப்போ திரிகடுகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 வெண்பாக்கள் இருக்குது. இதோட ஆசிரியர் யார், நல்லாதனார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலம், ஸோ இதில் வந்து எத்தனை அப்படின்னா 5 வேர்கள். ஓகேவா. ஸோ 5 வேர்கள் என்னெல்லாம்னா கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 வேர்கள் கலந்த மருந்து ஒரு உடலை எப்படி வலுப்படுத்துமோ அதே மாதிரி இந்த பாடல் ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதை எழுதுனது யாருன்னா காரியாசான். இதில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது, 102. ஸோ ஓல்டு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 97 வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குதோ அதை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ 97, 102 ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவதாக ஏலாதி. ஸோ ஏலம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் மருந்து இருக்கும் அப்படின்னா ஒரு 6 மருந்து பொருட்கள் இருக்கும். லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு, ஓகேவா, ஏலம், இது 6ம் தான் இருக்கும். ஸோ அது இந்த மருந்து பொருட்கள் தான் வந்து இந்த பாக்ஸில் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக பிக்சர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செய்யுள்ளையும் 6 கருத்துக்கள் இருக்கும். ஸோ ஏலாதியில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 வெண்பாக்கள். இதோட ஆசிரியர் கனி மேதாவியார். ஓகே ஓகே ஃபைன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி அப்படிங்கிறத பற்றி இந்த சிறுபஞ்சமூலத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல அரசனாக திகழ்கிறதுக்கான 5 கடமைகள், 5 ஒரு குணங்கள் இருக்குது. அந்த குணங்களை பற்றி இந்த பாடலில் சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். நெக்ஸ்ட் அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஒரு மறை பார்த்துருக்கோம், 400 பார்த்துட்டோம், மும்மருந்து பார்த்துட்டோம். ஓகேவா. அடுத்தது 40. ஸோ 40 இருக்குது. 40 பாடல்களை கொண்ட 4 நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா
இன்னா 40, இனியவை 40, கார் 40, கழவழி 40. ஸோ இன்னா 40 அப்படிங்கிறதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்னது இன்னது துன்பம் தரும் அப்படிங்கிறது ஒரு 40 வெண்பாக்களில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்னா. ஸோ இன்னா அப்படிங்கிறது துன்பம் தரக்கூடியது. இனியவை 40 அதுக்கு ஆப்போசிட்டு, இன்னது இன்னது இன்பம் தரும் அப்படிங்கிறத 40 பாடல்களில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இனியவை 40. ஸோ ரெண்டுக்கும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இன்னா அப்படின்னா துன்பம் தரக்கூடியது, இனியவை அப்படிங்கிறது இன்பம் தரக்கூடியது. ஓகேவா? அப்போது இன்னா 40 எழுதினது யார்? ஆல்ரெடி பார்த்தோம், கபிலர். இனியவை 40 இனியவை பூதம் இல்லையா? ஸோ பூதம் சேந்தனார். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஓகே, இதில் எது அகநூல் புறநூல்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கார் 40 கழவழி 40 2 இருக்கு இல்லையா? கார் 40 வந்து அகநூல், கழவழி 40 வந்து புறநூல். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பாடலில் ஒரு இனியவை 40 வந்து இங்கே பாருங்கள், கற்றறிந்தவர் முன் தான் கற்ற கல்வியை சொல்வது இனிமை, அறிவால் மேம்பட்ட கல்வியாளரை சேர்ந்து பொருந்தி இருப்பது மிக பெருமையுடன் முற்றிலும் இனிமை, எள்ளளவாவது தான் பிறரிடம் இரவாமல் தன் பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுவது எல்லா விதத்திலும் மிக இனியது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இனியவை 40 பற்றி நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கிற ஒரு பாடல். ஓகே, ஸோ எகெயின் ஞாபகப்படுத்திக்கோங்க பார்க்கலாம். ஒரு மறை, இரு 400, மும்மருந்து, 40. ஓகேவா? 4 கேட்டகரி முடிஞ்சு. அடுத்தது மணிமொழி கோவை. ஸோ இதுதான் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்தது. மணிமொழி கோவையில் என்னென்ன பாடல்கள் வரும்னா, ஸோ மணின்னு பார்த்தது மணிமேகலைன்னு போட்டுறக்கூடாது, தப்பு. மணி அப்படின்னா நான்மணி கடிகை, மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி, கோவை அப்படிங்கிறது ஆசார கோவை. ஓகேவா? ஸோ இது 3 தான் வந்து மணிமொழி கோவை. அப்போ நான்மணி கடிகையில் கடிகை அப்படிங்கிறதோட பொருள் என்ன? அணிகலன் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு செய்யுள்ளையும் 4 அரிய கருத்துக்கள் இருக்கும். அதனால தான் இதை வந்து நான்மணி கடிகை, 4 அணிகலன்களால் ஆன ஒரு நூல். ஓகேவா? அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் 104 வெண்பாக்கள் இருக்குது. ஓகே, ஸோ சிறுபஞ்ச மூலத்தில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்? 102. நான்மணி கடிகையில் 104. இதோட ஆசிரியர் யார்? விளம்பி நாகனார். ஓகேவா? ஸோ விளம்பி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அவரோட பெயர். அடுத்தது பல மணிகளை கோவையாக கொண்டு அமைவது மகளிர் அணியும் காஞ்சி அப்படிங்கிற அணிகலன். ஓகேவா? ஸோ காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை குறிக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இதில் காஞ்சி அப்படிங்கிறது மகளிர் அணியும் அணிகலனையும் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல தான் பல முதுமொழிகளை கோவையாக கொண்ட 100 வெண்பாக்களை உடைய நூல் தான் எது? முதுமொழி காஞ்சி. இதோட ஆசிரியர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அதே போல் ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளை கோவையாக கொண்டு 100 வெண்பாக்களால் ஆன நூல் தான் ஆசாரக்கோவை. எத்தனை வெண்பாக்கள்? 100 வெண்பாக்கள் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஓகே, ஸோ இப்போது நான்மணி கடிகையில் ஒரு 4 கருத்துக்கள் அமைஞ்ச பாடல் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மெய்ப்பொருளை தேடி அடையிறது தான் மனித வாழ்க்கையோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடல். அதாவது கள்வர்களுக்கு தூக்கம் இல்லை, தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கமில்லை, செல்வத்தை ஈட்டுபவனுக்கும் தூக்கமில்லை, அச்செல்வத்தை திருடு போகாது காப்பவனுக்கும் தூக்கமில்லை. ஸோ எப்படி ஒரு மனித வாழ்க்கை வந்து ஏதோ ஒன்று நம்ம நினச்சிட்டே இருப்போம், நம்ம நிம்மதியை நம்மளே கெடுத்துக்கிறது, அதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஃபைன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆசாரக்கோவையிலேருந்து ஒரு பாட்டு. ஸோ ஆசாரக்கோவையில் ஒழுக்கங்களை பற்றி, அதிகாலையில் துயில் எழணும். ஃபஸ்ட்டு துயில் எழுஞ்சதும் நல்ல நல்ல அறங்களையும் செயலையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு மனசில் ஞாபகப்படுத்தணும். எடுத்ததும் பாசிட்டிவாக தான் யோசிக்கணும். ஓகேவா? நான் போஸ்டிங் அடிச்சிருவேன் அப்படின்னு தான் டெய்லி எந்திரிச்சதும் நீங்கள் யோசித்து எந்திரிக்கணும். ஓகே, அப்போ தான் அது நடக்கும். சரியா? உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும். அதுதான் மெயினாக, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன, 3ஆவதாக என்ன செய்யணும்? எந்திரிச்சு நல்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு தந்தையும் தாயையும் தொழுது அச்செயலை செய்ய தொடங்கணும். ஓகேவா? அம்மா அப்பாவை தெய்வத்தை போல் நம்ம வச்சு மதித்து அவங்கள தொழுது நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது அப்போ இது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு மறை பார்த்துருக்குறோம், இரு 400 பார்த்துருக்கோம், ஒரு மறை திருக்குறள். இரு 400ல் என்னெல்லாம் வருது? 4 அடி 400ம் பழமொழி 400ம் வருது. மும்மருந்து பார்த்தோம், ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம். அடுத்தது 40 பார்த்தோம், இன்னா 40, இனியவை 40, கார் 40, கழவழி 40 பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? மணிமொழி கோவை.
நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஓகேவா, ஃபைன், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பிற்கால நீதி நூல்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பிற்கால நீதி நூல்கள் தனி மனித அறத்தையும் சமூக அறத்தையும் பேசியதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு சில நீதி நூல்கள் ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. அருங்கல செப்பு அப்படிங்கிறதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது. அறநெறிச்சாரம் முனைப்பாடியார், இது நமக்கே புக்கில் இருக்குது. அறநெறி சாரத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது நம்ம புக்கில் படித்தது தான். அடுத்தது நருந்தொகை. நருந்தொகை எழுதினது யார்? அதிவீரராம பாண்டியன். ஓகே. நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நன்னறி சிவப்பிரகாசர், எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ உலக நீதி உலகநாதர், இது கொஞ்சம் புதுசு, பட் அதுலேயே உலகம் அப்படிங்கிற பெயர் இருக்குது. முதுமொழி வெண்பா ஆசிரியர் தெரியாது. ஆத்திச்சூடி ஔவையார். ஸோ ஔவையார் எழுதின நூல் எது? ஞானக்குரல், மறக்கக்கூடாது, குரூப் 4 கொஷின். விவேக சிந்தாமணி தெரியாது. கபிலர் அகவல் கபிலர் எழுதினது. ஸோ இந்த கபிலர் வந்து 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேவா. ஸோ இந்த கபிலர் வேறு. கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி, மூணுமே ஔவையார் எழுதினது தான். நீதி சிந்தாமணி வேதகிரியார் எழுதினது. பெண்மதி மாலை வேதநாயகர். நீதி நூல் வேதநாயகர். நீதி பேதம் வேதநாயகர். ஸோ நீதி அப்படிங்கிறதுலையே என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். ஓகேவா. ஸோ அறிவியல் ஆத்திச்சூடி யார் எழுதுனா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, மெய்யியல் குறித்த ஒரு ஆழமான பார்வையை வெளிப்படுத்துறது தான் எது அப்படின்னா இந்த நீதி நூல்கள். அதை பற்றி தான் இந்த ஔவையார் வந்து ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்வழி யார் எழுதினது? ஔவையார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, கபிலர் அகவல். இவர் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் தான் இந்த கபிலர் அப்படிங்கிற இவரால் எழுதப்பட்டது தான் இந்த கபிலர் அகவல் அப்படிங்கிறது. இந்த பாடல் பாருங்கள். ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்ய வேண்டும். அப்போது என்ன செஞ்சாலும் அதை இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான் இதோட பொருள். ஸோ இதை யார் பாடியிருக்கிறா? கபிலர் அகவலில் கபிலர் பாடியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இன்னொன்று ஓரடி பாக்கள், இந்த பிற்கால நீதி நூல்கள் எல்லாமே ஓரடி பாக்கள் நிறைந்ததாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் அதிவீரராம பாண்டியர், இவர் பாடினது நருந்தொகை, ஓரடி பாக்கள், அதுவும் ஓரடி பாக்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒழுக்கமுடைய இது இருக்குது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, இது முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இது எதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா நருந்தொகையில் இடம்பெற்றது. ஒழுக்கமுடையவர்களின் உயர்வும் ஒழுக்கத்துடன் வாழாதோர் எய்தும் இழிவும் எந்த நூலில் சொல்லப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. ஒழுக்கமுடையோரின் உயர்வும் ஒழுக்கத்துடன் வாழாதோர் எய்தும் இழிவும் எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு? விவேக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா. அடுத்தது, இளம் வயதே கற்பதற்கு ஏற்ற வயது அப்படின்னு சொல்லியிருக்கிறது யாருன்னா வேதநாயகர். தன்னோட நீதி நூல் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காரு. இள வயதில்தான் நூற்கல்வியையும் மாண்பையும் நற்குணங்களையும் பயிற்றுவிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது சொல்லி கொடுத்தாலும் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கணும். ஸோ சின்ன வயசுலேயே எதை ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதற்கானது தான் அந்த பழமொழி. ஓகேவா. ஸோ இந்த அறவியல் நூல்கள் அப்படிங்கிறது இதுதான். ஃபைன். ஸோ எல்லா பாயிண்ட்டுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கேன். அறவியல் இலக்கியங்கள். ஓகே. ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக இருக்கும், ஏன்னா வித் ஸ்டோரியோடு வரும். வேணால் அதை வந்து நம்ம 2 பார்ட்டாக கூட பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 2 பார்ட்டாக பார்க்கலாமா இல்லைனா ஒரே பார்ட்டாக பார்த்துக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகேவா. பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். எல்லோரும் பயனடைஞ்சிக்கட்டும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.